ஹாய் விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லட்சுமணன். இன்னைக்குள்ள வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அந்த ஸ்கின் டிசீஸ், அதாவது தோல் வியாதிகள் வராமல் இயற்கையான முறையிலே நமது தோலை பாதுகாப்பது எப்படி, அதை பற்றி இன்னைக்குள்ள வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது தோல் வியாதிகள்னா உங்களுக்கே தெரியும், தோலில் பலவிதமான வியாதிகள் வரும் இல்லையா? அதுக்கு காரணம் கிளைமேட்டாக இருக்கலாம், இன்ஃபெக்ஷன், அதாவது நோய் கிருமிகளால் கூட வரலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வராமல் இருக்கணும்னா நம்ம ஆரம்பத்திலே டெய்லி ஸ்கின் கேர் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதாவது தோலை பராமரித்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு தோலை பராமரிக்கிறது ரொம்ப கம்மியாயிருச்சு. ஏன்னா மாடர்ன் லைஃப் ஸ்டைல், எல்லாரும் மெக்கானிக்கல் லைஃப் ஸ்டைல் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அதனால தோலை பராமரிக்கிறது கம்மியாக இருக்குது. ஆனாலும் டெய்லி ஓரளவாவது ஸ்கின் கேர் எடுத்தால் தாங்க நம்ம கடைசி வரைக்கும் ஸ்மூத்தாக இருக்க முடியலன்னா தோலில் ஒவ்வொரு வியாதியாக வந்துக்கிட்டே இருக்கும். பொதுவாக தோலில் ஒரு வியாதி வருதுன்னா அதுக்கு 2 ரீசன். ஒன்று தோல் சார்ந்து சம்மந்தப்பட்டது, ஒன்று காமனாக உடம்பு சம்மந்தப்பட்டது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தோலில் பரு மாதிரியான விஷயங்கள் வருதுன்னா அது தோல் சம்மந்தப்பட்டது, அதாவது சரியாയിട്ട് ஸ்கின் கேர் எடுக்கல, அதனால வரக்கூடியது. ஆனால் இப்போ அம்மா போடுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு உள்ளே வரக்கூடியது, அது வெளியே காட்டும். ஓகேவா? இது நம்ம 2ஆக பிரிக்கலாம். ஆனால் எல்லாத்துக்குமே ஹைஜீனிக் முக்கியங்க. இப்போ உடம்புக்கு உள்ளே வந்தாலும் சரி, சரியான ஹைஜீனிக் இல்லாதனால தான் வருது. ஓகேவா? இப்போ அம்மா போடுறதுனா இப்போ நம்ம உடம்பு எப்பவும் நம்ம ஹீட்டாக வச்சுருப்போம். ஓகேவா? அது இல்லாமல் இன்ஃபெக்ஷன் தான் அதுவும். ஸோ அதில் நம்ம சரியான ஒரு கேர் எடுக்கிறதுனால தான் அதெல்லாம் வருது. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த சொல்யூஷனே, தோலில் வரக்கூடிய பலவிதமான வியாதிகளுக்கு ஒட்டுமொத்த சொல்யூஷன் ஸ்கின் கேர், அது எடுக்கிறது மற்றும் ஆரோக்கியமாக இருக்க, சுத்தமாக இருப்பது. அதுதான், வேற ஒன்றுமே இல்லை. ஓகேவா? சரி, இப்போ தோலில் நமக்கு காமனாக உள்ள விஷயங்களை பார்க்கலாம். காமனாக விஷயங்கள் என்ன? தோல்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு தெரியும். ஓகே, நம்ம சூரிய ஒளி, அதாவது அதிகமான சூரிய ஒளியில் போகும்போது இந்த சன் பேர்ன் அதெல்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாக தோலில் வரும். அப்புறம் பரு வரும். ஓகே, அதுதான் காமன். டீனேஜர்ஸுக்கெல்லாம் பரு தான் காமன். ஓகே, அப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது, கடைசி வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்த பின்னாடி ஆயின்மெண்ட் அதெல்லாம் போடுறோம், அது போகுது வருது, மாறி மாறுது வருது. சிலவங்களுக்கு சின்ன வயசில் தேமல்னு சொல்லுவாங்க, அது போகவே போகாது. சிலவங்களுக்கு வயசான வரைக்கும் இருக்கும். சிலவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜ், அடல்ட் ஸ்டேஜ் வரும்போது அது காணாமல் போயிடும். இப்படி பலவிதமான இது ஸ்கின் பொறுத்து அது மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ தோல் வியாதிக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். பராமரிக்கிறதுக்கு இப்போ நம்ம இயற்கையான முறையில் பெஸ்ட் ஒரு காய்கறி கியூக்கம்பர், அதாவது வெள்ளரிக்காய் தாங்க. இப்போ வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ண, அந்த ஹீட் டைம் இருக்கலாங்க, அதாவது வெயில் டைமில் என்ன பண்ணால் அந்த வெள்ளரிக்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சாப்பிட்றணும். ஓகேவா? எப்பவுமே நான் சொல்லுவேன், இந்த தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இன்டேக், அதாவது உள் மருந்துன்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப முக்கியம். அதை மருந்துனா மருந்து இல்லைங்க, அது ஃபுட்டே சொல்கிறேன். உள்ளேயும் அனுப்பணும், வெளியேவும் யூஸ் பண்ணணும். அப்போ இந்த வெள்ளரிக்காவை கட் பண்ணிவிட்டு அதை ஒரு வெள்ளரிக்காய், அதாவது சின்ன வெள்ளரிக்காய்னா 1, ஓகேவா? இப்போ பெரிய வெள்ளரிக்காய்னா ஒரு 2-3 பீஸ் சாப்பிடுங்க. சாப்பிட்டுக்கிட்டு அது சின்ன வெள்ளரிக்காயில் வட்டமாட்டு வெட்டி என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்கின் மசாஜ் மாதிரி பண்ணுங்கள் ஃபுல்லாக. முக்கியமாக ஃபேஸ் தாங்க, ஏன்னா நமக்கு அதிகமாக ஸ்கின் பாதிக்கப்படுறது ஃபேஸில் தான். ஏன்னா மற்ற பகுதிகள் ஃபுல் ட்ரெஸ் ஆடை போட்டிருப்பதால் சூரிய ஒளி ரொம்ப படாது, ஆனால் ஃபேஸில் அதிகமாக படும், அதுதான் பாதிக்கப்படும். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா கியூக்கம்பர் வெள்ளரிக்காவை வெட்டி சின்ன ஒரு மசாஜ் மாதிரி பண்ணுங்கள். ஓகேவா? இது முக்கியமாக ஃபேஸில் பண்ணுங்கள். அப்புறம் இந்த சூரிய ஒளி படக்கூடிய இடங்கள், இப்போ கைக்கு கீழ் பகுதிகள் அதிலெல்லாம் சூரிய ஒளி படும் இல்லையா, அங்கேயே பண்ணிக்கலாம். அப்புறம் 2 வெள்ளரிக்காவை கண்ணுக்கு வச்சுருங்க, ஏன்னா கண்ணு அது இன்னும் குளிர்ச்சி அடையும். ஓகேவா? ஏன்னா பொதுவாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஹீட்டு பிரச்சனைனால ஸ்கின் வியாதிகள் கூட, முக்கியமாக கண் பகுதிகளில் ஹீட்டு ஓவராக அப்சர்வ் ஆகிருக்கும். அதை போக்குறதுக்கு 2 வெள்ளரிக்காய் வச்சுருங்க. இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணிட்டு வந்தாலே போதுங்க, உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கும். அப்புறம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கூலிங் ஐட்டம், அதாவது தர்பூசணி மாதிரியான ஐட்டங்கள் கொஞ்சம் கூடுதலாக வெயில் டைம்லேருந்து சாப்பிடணும். இது எல்லாமே வெயில் டைமில் அதிகமாக பயன்படுத்தணுங்க. ஆனால் குளிர் டைம்லேயும் ஸ்கின் டிசீசஸ் வரும், அதுக்கு தனியாக சொல்கிறேன். ஸோ இந்த 2 தாங்க, வெள்ளரிக்காய், தர்பூசணி பழம். வெள்ளரிக்காவை உன்லையும் எடுத்துக்கலாம், வெளியும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இது இருக்குல்ல வாட்டர் மெலன், அதை உள்ளே சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா? இந்த 2ஐயும் பயன்படுத்துங்க. குளிர்காலத்தில் வேறு மாதிரிங்க, அதாவது ஸ்கின் ட்ரைனஸ், அதுதான் மெயின் காம்ப்ளிகேஷன். ஏன்னா ஓவர் குளிர்னால ஸ்கின் ட்ரை ஆயிரும், அதனோட ஈரப்பதம் குறைந்துடும். ஓகேவா? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க ஏன் ஸ்கின் ட்ரை ஆகுதுன்னு, அதுதாங்க, அதனோட ஈரத்தன்மை போயிடும். ஏன்னா ஓவர் குளிர் அடிக்கும் போது ஈரத்தன்மை போய் அது ட்ரை ஆயிரும். அப்போ அந்த டைமில் பெஸ்ட்டு ஆயில் தாங்க. ஏன்னா அந்த வெயில் காலத்தில் நமக்கு சொட்டிங் இருக்கனால ஆயில் மட்டுமே போதாது, அதனால தான் இந்த ஒரு வெள்ளரிக்காய்லாம் சொன்னேன். ஆனால் குளிர்காலத்தில் ஆயிலே பெஸ்ட்டு தான். ஓகேவா? ஆயில் செக் ஆயில் இன்னும் பெஸ்ட்டு, கிடைக்காதவங்க நார்மலாக யூஸ் பண்ணுங்கள். ஆனால் தேங்காய் எண்ணெய் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஓகேவா? ஏன்னா தேங்காய் எண்ணெய் இன்னொன்று ஆன்டி வைரல். ஏன்னா குளிர்காலத்தில் நோய் கிருமிகளுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும், அது ஸ்கின் டிசீஸுக்கும் காரணமாகும். ஸோ நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று ஸ்கின் ட்ரைனஸ் ஆகாமல் பாதுகாக்கும், இன்னொன்று ஆன்டி வைரல். ஓகேவா? வைரல் டிசீஸ் ஸ்கின்ல வராமல் பாதுகாக்கும்.
இது வந்து ஒரு பெஸ்ட்டு. ஓகேவா? இது சிம்பிளா உள்ளது தாங்க. இதை நீங்கள் தவறாமல் ஃபாலோ பண்ணலாம். அப்போ நீங்கள் கேட்கலாம், என்னங்க டாக்டர் நாங்கள் டெய்லி தேங்காய் எண்ணெய் ஃபாலோ பண்ணுறோம், ஆனாலும் எங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் வருதுன்னு. அது காரணம் இம்யூனிட்டி. ஓகேவா? இம்யூனிட்டி சரியா இல்லை, இண்டெக்ஸ் சரியா இல்லைன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, வெயில் காலத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குளிர்காலத்தை பொறுத்தவரை தேங்காய் எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணால் போதாது, நல்ல ஃபுட்டுகளை பார்த்து சாப்பிடுங்க. ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இது ஒரு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு ஸ்கின் டிசீஸ் வருதுன்னா வரதான் செய்யும். ஸோ நல்ல ஃபுட்டுகளை நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீட்டு சாப்பாடு என்னென்னு, அதாவது ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட் அதுக்கு ஏற்றபடி ஃபுட்டு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பார்த்து கரெக்டாக அது சாப்பிட்டாலே போதும், உங்களது ஸ்கின் ஆரோக்கியமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை உங்கள் உறவினர்கள் நண்பர்களை ஷேர் பண்ணிங்கன்னா அவர்களுடைய ஸ்கின்னும் ஆரோக்கியமாக இருக்கும். இப்படி எல்லோருடைய ஸ்கின்னும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அப்படி ஆரோக்கியமாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் பார்த்து பயனட வேண்டும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.